உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9447760000. கஞ்சன்ஜங்கா ரயில் முன்னாடி இருக்கு. இது மேல மோதின அந்த சரக்கு ரயில் வந்து பின்னாடி வந்து மோதி இருக்கு. இதுல ஒரு பெட்டி ரொம்ப கடுமையா சேதாரம் அடைந்து சுக்குநூறா உடைந்திருக்கு அப்படின்றது தான் நம்மளோட விஷுவல்ஸ்லயும் புகைப்படங்களையும் பார்க்க நேரிடுது. சிக்னல் கோளாறால இந்த விபத்து ஏற்பட்டதா? இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? இதற்கான காரணம் என்ன? மேற்கு வங்கத்தில் இன்னைக்கு காலையில் ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து நடந்திருக்கு. சரக்கு ரயிலும் பயணிகள் ரயிலும் மோதிய விபத்தில் ஒரு 5 பேர் வரைக்கும் மரணித்திருக்கலாம் அப்படின்னு தகவல்கள் சொல்லப்படுது. இந்த விபத்து எங்கே நடந்திருக்கு, என்ன ரயில் இந்த விபத்தில் சிக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கஞ்சன்ஜங்கா அப்படின்ற விரைவு ரயில், பயணிகள் விரைவு ரயில் தான் இந்த விபத்தில் சிக்கியிருக்கு. மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய புதிய ஜல்பைங்குரி அப்படின்ற பகுதியிலிருந்து மேற்கு வங்கத்தில் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய சில்டா அப்படின்ற பகுதிக்கு போகக்கூடிய ரயிலில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த ரயில் விபத்து எங்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டார்ஜிலிங் மாவட்டத்துக்குள்ளே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. டார்ஜிலிங் மாவட்டத்தில் சில்குரி அப்படின்ற பகுதிக்கு அருகில் ரங்காபாணி அப்படின்ற ஒரு ரயில் நிலையம் இருக்குது. அந்த ரயில் நிலையத்தின் அருகில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. ஏற்கனவே நம்ம போன வருஷம் ஒரு பெரிய ரயில் விபத்தை இந்தியா சந்தித்தது. ஒடிசா மாநிலத்தில் கோரமண்டல் ரயில் விபத்து ஏற்பட்டது. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்து ஏற்பட்டது. இந்த ரயில் விபத்தில் ஒரு 288 நபர்களுக்கு மேலே பலியானாங்க. இந்த ரயில் விபத்தில் முக்கியமாக ஏன் இவ்வளோ பேர் பலியானாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த விபத்தில் அதிகப்படியாக சிக்கின பெட்டிகள் எதுன்னு பார்க்குறப்ப முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் சிக்கினது. இந்த முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளில் தான் அதிகமான பயணிகள் பயணிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த விபத்தில் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ கஞ்சன்ஜங்கா ரயில் விபத்துலையும் இதே போல் ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. இந்த ரயில் விபத்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, கஞ்சன்ஜங்கா ரயில் முன்னாடி இருக்குது. இது மேலே மோதின அந்த சரக்கு ரயில் வந்து பின்னாடி வந்து மோதி இருக்கு. சரக்கு ரயிலினுடைய இன்ஜின் போயிட்டு கஞ்சன்ஜங்காவுடைய பின்னாடி மோதி இருக்கு. இதில் ஒரு 3லிருந்து 5 பெட்டிகள் வரை சேதாரம் அடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதில் ஒரு பெட்டி ரொம்ப கடுமையாக சேதாரம் அடைந்து சுக்குநூறாக உடைந்திருக்கு அப்படின்றது தான் நம்மளோட விஷுவல்ஸ்லையும் புகைப்படங்களையும் பார்க்க நேரிடுது. பின்னாடி இடிச்சிருக்கு அப்படின்ற காரணத்தினால பொதுவாக ஒரு பயணிகள் ரயில் எப்படி அசம்பிள் பண்ணப்படும் அப்படின்னா, கார்டு பெட்டி கடைசியாக இருக்கும், அதுக்கு முன்னாடி லக்கேஜ் பெட்டி இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு 2 அன்ரிசர்வ்டு கோச் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ரிசர்வ்டு கோச்லாம் அசம்பிள் பண்ணுவாங்க. அப்படி பார்க்குறப்ப இது பின்னாடி மோதி இருக்கிறதுனால ஒரு 3லிருந்து 5 பெட்டிகள் சேதாரம் அடைந்திருக்கு. ஒரு பெட்டி ரொம்ப கொடுமையாக நசுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த விபத்திலையும் அன்ரிசர்வ்டு கோச் அதிகப்படியான பாதிப்புகளை சந்தித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அன்ரிசர்வ்டு கோச்சில் பாதிப்பு சந்திக்கப்பட்டிருக்க நிலைமையில் அந்த அன்ரிசர்வ்டு கோச்சில் யார் யார் பயணித்தாங்க, எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, அல்லது மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த மாவட்டத்திலேருந்து பயணிகள் அதில் பயணம் மேற்கொண்டாங்க அப்படின்ற தகவல்கள் சேகரிப்பது கொஞ்சம் கடினமான வேலை தான். அந்த வேலைகளில் ரயில்வே அமைச்சகம், ரயில்வே துறைகள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் 5 பேர் உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. 50க்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த விபத்து ஏற்பட்ட உடனே மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. எதிர்பாராத விதமாக இந்த ரயில் விபத்து ஏற்பட்டிருக்கு. ரயில் விபத்து ஏற்பட்ட உடனே உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. மீட்பு பணிகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த விபத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் இணைந்து மீட்பு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உடனடியாக காயமடைந்தவங்க இல்லை படுகாயமடைந்தவங்களை மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதே போல மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜியும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்க டார்ஜிலிங் மாவட்டத்தில் இப்படி ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டிருக்கு. ரயில் விபத்து ஏற்பட்ட உடனே மீட்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சிட்டாங்க. அதே போல் ஆம்புலன்ஸ், ஃபயர், ரெஸ்கியூ பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே சம்பவ இடத்துக்கு போயிட்டாங்க. ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு.
காயமடைந்தவர்களும் படுகாயமடைந்தவர்களும் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இது போக இந்திய ரயில்வே துறையிலிருந்து என்ன ஒரு விஷயம் மேற்கொண்டிருக்காங்கன்னா, விபத்து ஏற்பட்டதுமே ஹெல்ப்லைன் நம்பரை அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அல்லது மேற்கு வங்க மாநிலத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் இருந்து அந்த ரயிலில் பயணிச்சாங்க அப்படின்றது அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அவங்க இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணி அவங்க அவங்களோட நிலைமை என்ன, அவங்க விபத்தை சந்திச்சிருக்காங்களா, விபத்தில் அவங்க சிக்கியிருக்காங்களா அல்லது அவங்க சேஃபாக தான் இருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்திய ரயில்வே துறை ஹெல்ப்லைன் நம்பரை அறிவிச்சிருக்கு. விபத்து ஏற்பட்டு இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆகுது. இதுவரைக்கும் ஒரு 5 பேர் மரணிச்சதாகவும் 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்ததாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த விபத்தில் உயிரிழப்புகள் இன்னும் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ முதற்கட்டமாக இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது அப்படின்ற விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் இந்த விபத்து ஏற்பட்டதுக்கான காரணம் தெளிவாக தெரியல. அதாவது சிக்னல் கோளாறால இந்த விபத்து ஏற்பட்டதா அல்லது சிக்னல் சரியா இருந்தும் அந்த சரக்கு ரயிலினுடைய பைலட் ஒழுங்கா ரயிலை இயக்காததுனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கா அப்படின்ற தகவல்கள்லாம் இன்னும் தெரிய வரல. இது குறித்தான விசாரணைகள் போயிட்டு இருக்கு. விரைவில் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, இதற்கான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு முழுமையா தெரிய வரும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.